யோசிச்ச படமா வரப்போகுது கொண்டு வரப்போகுது இது பாருங்க, ஃபேமிலி டு கம். ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 டேஸ்ல அந்த வேர்ட் ஆஃப் மவுத் ஃபேமிலிஸ் எப்படி வராங்க, ஏன்னா ஃபேமிலி ஸ்டோரி இருக்கு, டெப்த் இருக்கு. சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பெரிய வாய்ப்பு மதுவதி அக்கா கூப்பிட்டாங்க. சாருகேசி இந்த நாடகத்தை பார்க்க நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க. அது பல ஆண்டு காலமாக தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடகம். அதை போய் ஒரு நாள் சாயந்தரம் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய தாக்கத்தை அந்த நாடகம் ஏற்படுத்தியது. எப்படி ஒரு மனிதன் இசை சங்கீதத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மனிதன் கடைசி காலகட்டத்தில் இந்த அல்சைமர் நோய் வந்த பிறகு எப்படி இந்த உலகமெல்லாம் திரும்ப அவருக்கு மாற ஆரம்பிக்குது. அந்த டெர்மினல் லூசிடிட்டி அப்படின்னு நம்ம பல இடத்துல பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படி ரியல் டைமில் நம்ம பார்க்குறோம், அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி மாறுது அப்படின்னு ஒரு வெரி டெப்த் ஒரு ஸ்டோரி. அந்த நாடகத்தை பார்த்து முடித்த பிறகு அதில் நம்முடைய ஐயா நடிச்சிருந்தாங்க, மிகப்பெரிய ஒரு மகான். அப்போ இது படமாக வரப்போகுதுன்னு சொல்லும் பொழுது ஒரு பெரிய யோசனையில் இருந்தேன், எப்படி இதை படமாக எடுப்பாங்க. ஏன்னா ஒரு நாடகங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் எடுக்கப்பட்ட ஒரு நாடகம் எப்படி படமாக வரும். இன்றைக்கி படமாக எடுத்து முடித்து மரியாதைக்குரிய ஐயா சுரேஷ் கிருஷ்ணா அவங்க இங்கே இருக்கிறாங்க. நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவங்கள வச்சு ஒரு பெரிய திருப்பு முனை படம் அண்ணாமலை என்னுடைய பேரில் இருக்கக்கூடிய படம் எடுத்தவங்க. இன்றைக்கி சாருகேசி அந்த நாடகத்தை நாம் என்ன பார்த்தோமோ இன்றைக்கி அது படமாக இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு என்று சொல்வதை விட பாக்கியம்னு நான் சொல்ல போகிறேன். ஏன்னா அந்த படத்தில் ஒரு பெரிய கேரக்டர் பாக்கியம் அவங்க இருக்காங்க. அதனால் எங்களுடைய பாக்கியம் இந்த படத்தை இன்றைக்கி பார்த்ததில்ல. கண்டிப்பாக குழந்தை இருக்கக்கூடிய ஒரு பெற்றோரும் போய் பார்க்கணும். எனி ஃபாதர் அண்ட் மதர் வித் அ சைல்டு போய் பார்க்கணும், குடும்பம் பார்க்கணும். ஒரு இசை ஞானி, ஒரு படைப்பாளி, நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன சின்ன படைப்பாளிகளாக இருக்கோம். ஒரு பெரிய படைப்பாளியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, தவறான புரிதல்கள் நமக்குள்ளே வரும் பொழுது எப்படி ஒரு மனிதனை நம்ம தவறான ஒரு விஷயத்தை கண்ணோட்ட பார்வையில் பார்க்குறோம், அது எப்படி சரியாகும். அதையெல்லாம் தாண்டி ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பிணைப்பு, எல்லா வீட்டிலும் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், குழந்தைகளுக்குள்ள, அப்பாக்குள்ள, அம்மாக்குள்ள, அது எப்படி சரியாகுது, ஒரு குழந்தையினுடைய பார்வை எப்படி சில இடத்துல மாற்றி பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. அதையெல்லாம் தாண்டி ஆண்டவனுடைய அருள், இந்த பிரபஞ்சத்தினுடைய பார்வை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் கலந்த ஒரு சினிமா படம். ஸ்பிரிச்சுவாலிட்டி டெப்த் இருக்குது, ஒரு இசையினுடைய கலவை ரொம்ப டீப்பாக இருக்குது, ஒரு குடும்பத்தினுடைய பாச பிணைப்பு இருக்குது. மிக மிக அற்புதமான ஒரு திரைப்படம். நான் கிட்டத்தட்ட 4 வருடங்கள் கழித்து என்எஃப்டிசியில் வந்து பார்க்குற முதல் படம் இது. அற்புதமான ஒரு படம், எல்லாரும் பார்க்கணும். நிச்சயமாக தமிழ் சினிமாவை இது மாற்றும் ஒரு திருப்புமுனை. இது ஒரு பெரிய ஒரு விரசமான காட்சிகளோ, ஒரு சண்டை காட்சியோ, ஒரு ரத்தமோ எதுவும் இல்லாமல் 2 மணி நேரம் ஒரு கதையை ஒரு கருவாக வச்சு சொல்ல முடியும் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு முறை நம்முடைய ஐயா சுரேஷ் கிருஷ்ணா அவங்க பண்ணியிருக்காங்க. ஒய்ஜி மகேந்திரா சார் அவரை பாராட்டுறதுக்கு எனக்கு வந்து வார்த்தைகள் கிடையாது. ஒரு பெரிய ஞானி, வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் பார்த்தவர். அவர் முழுமையாக இந்த ஏஜில் எடுத்து நடித்திருக்கக்கூடிய ஒரு ரோல், அவருடைய நடிப்பில் ஒரு பின்னக்கெல்லாம் அதை நான் பார்க்குறேன். மிக முக்கியமாக இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் யூனிட் மிக தைரியமாக எடுத்து இந்த கதை எடுத்து இதை நம்ம கொண்டு போனால் மக்கள் நமக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு எடுத்துருக்கிறாங்க. காரணம், எப்பவுமே ஒரு ஹூக்கு வைப்பாங்க ஒரு படத்தில், இதெல்லாம் ஹூக் வச்சா தான் மக்கள் வருவாங்க. எந்த ஹூக்குமே இல்லை, கதை மட்டும்தான் ஹூக், ஆன்மீகம் மட்டும்தான் ஹூக், ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய பாச பிணைப்பு மட்டும்தான் ஹூக். அதை மட்டும் நம்பி இந்த படத்தின் மீது ஒரு மரியாதை வைத்து இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய படத்தினுடைய ப்ரொடியூசர், குறிப்பாக 2 ப்ரொடியூசர் ஐயாவுக்கும், ரமேஷ் ஐயா அவர்களுக்கும், அருண் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சார். இதை பார்த்து ஒரு வேவ் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. நல்ல கதையில் நம்ம பணத்தை போடும் பொழுது மக்கள் வந்து பார்ப்பாங்க, அதற்கான பிரதிபலன் இருக்குன்னு முதல் பாராட்டுக்கள் உங்களுக்கு ஐயா சுரேஷ் கிருஷ்ணா ஐயா அவர்களுக்கு. இதை விட ஒரு பெரிய பாக்கியம் பாருங்கள்,
ஆண்டவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் திரையுலகில் 3 தலைமுறை இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் 3 பேரும் நடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. படத்தினுடைய கதாபாத்திரமாக மெயின் கேரக்டர் ஐயா ஒய்ஜி ஐயா பண்ணியிருக்காங்க. அவருடைய மகள் நிஜ வாழ்க்கையில் சினிமாவில் அவங்க ஒரு ஜேர்னலிஸ்டாக ஒரு பெரிய ரோல். ஐயாவுடைய பேரன் அக்காவுடைய தம்பி அவர் ஒய்ஜி சாருடைய இளம் வயது ரோல் அதை எடுத்து பண்ணியிருக்காங்க. ஒரு குடும்பத்திற்கு ஆண்டவனுடைய அருள் முழுமையாக கிடைச்சா மட்டும்தான் 3 தலைமுறை ஒரு படத்தில் நடிக்க முடியும். இந்த குடும்பத்துக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான். காரணம், ஆண்டவனுக்கு இந்த குடும்ப அர்ப்பணிப்பாக இருந்திருக்கிறாங்க. இசையின் மூலமாக, நாடகத்தின் மூலமாக, இவங்களுடைய அர்ப்பணிப்பின் காரணமாக ஆண்டவன் அந்த வாய்ப்பு இந்த குடும்பத்தை கொடுத்துருக்குறாங்க. அதனால் எங்கள் யாருக்குமே வாழ்த்த வயதில்லை, வணங்குகின்றோம் ஐயா அவங்கள, குடும்பத்தை, சுரேஷ் கிருஷ்ணா ஐயா அவங்கள, குறிப்பாக ப்ரொடியூசர் சாரை. மியூசிக் தேனிசை தென்றல் தேவா ஐயாவுக்கு எப்பொழுதுமே ஏஜ் ஒரு இதே கிடையாது. எந்த ஏஜ்லேயும் யாரோடும் கம்பீட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலைஞன், மிக அற்புதமான ஒரு இசையமைப்பாளர். தேனிசை தென்றல் தேவா ஐயா அவருடைய இசையமைப்பு எங்கள் எல்லாத்தையுமே நெஞ்சை வருடி இருக்கு. மிக முக்கியமாக பா விஜய் ஐயாவுடைய டயலாக் ஸோ ஷார்ப், ஸோ பியர்சிங். ஒரு வார்த்தையும் அவ்வளவு கேர்ஃபுல்லாக, அவ்வளோ பியர்சிங் எடுத்திருக்கிறாங்க. ஐயா பா விஜய் அவருடைய இந்த டைலாக் மிக அற்புதமாக இருக்குது. வசனம் எல்லாம் மொத்தமாக சொல்லணும்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் சத்யராஜ் ஐயா அவர் ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. மிக அற்புதமாக ஒரு திருப்புமுனை இருக்கக்கூடிய கேரக்டர் நீங்கள் பார்க்கணும். சமுத்திரக்கனி ஐயா எப்பொழுதுமே ஒரு டெப்த்தை ஒரு படைப்பு கொண்டு வரக்கூடிய ஒரு கவிஞர். அவருடைய நடிப்பு மிக மிக அற்புதம். ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் இது ஒரு காவியமாக நான் பார்க்கின்றேன். அதனால் நிச்சயமாக தமிழ் சினிமாவினுடைய ஒரு போக்கை நல்ல போக்கில் போயிட்டுருக்கு. அப்பப்போ நீரோடை போல் புது புது போக்குகள் வரணும். இது அதுபோல் ஒரு புதிய போக்கை நம்முடைய சாருகேசி எடுத்துருக்கோம்.